வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பேராசிரியர் மீது குற்றச்சாட்டு. முழுமையான விசாரணை நடத்தி குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க அண்ணாமலை வலியுறுத்தல். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. பாஜக வேட்பாளர் பட்டியல் வரும் முன்னே தகவலை வெளியிட்டதால் பரபரப்பு. உத்தரப்பிரதேச காவல்துறை தலைமை இயக்குநராக தமிழ்நாட்டை சேர்ந்த அந்தோணி தேவ்குமார் நியமனம். தமிழ் மொழியிலே கல்வி கற்று குடிமைப்பணி தேர்வாணையமும் தமிழிலே எழுதியவர் என்பதால் பெருமிதம். பெட்ரோல் டீசல் மீதான உற்பத்தி வரியை லிட்டருக்கு 10 ரூபாய் குறைத்துள்ளது மத்திய அரசு. உள்நாட்டு தேவைக்கு டீசல் விமான எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்ய ஏற்றுமதி வரி விதிப்பு. ஹார்முஸ் நீரிணை திறந்துவிட ஈரானுக்கு விதித்த காலக்கெடுவை நீடித்தார் ட்ரம்ப். ஈரானுடனான பேச்சுக்கள் நல்ல முறையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பேராசிரியர் மீது வந்துள்ள குற்றச்சாட்டு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் 2 ஆண்டுகளாக பேராசிரியர் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டு வந்ததாக மாணவி புகார் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பல மாணவிகளும் பாதிக்கப்பட்டு உள்ளதையும் பாதுகாப்பான முறையில் அவரது பாடப்பிரிவு மாணவியிடம் விசாரணை நடத்த அவர் வலியுறுத்தியதும் குறிப்பிட்டுள்ளார். கல்வி கற்க வரும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசு மற்றும் கல்வி நிலைய நிர்வாகிகளின் கட்டமைப்பு என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதியில் தான் போட்டியிட உள்ளதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் நாள் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, திமுக, காங்கிரஸ் கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய 4 முனை போட்டி நிலவுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திருநெல்வேலி தொகுதி இம்முறை அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜக வேட்பாளர் பட்டியல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் கன்னியாகுமரியில் செய்தியாளரிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் தான் இந்த முறை சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடப் போவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடும் 5 தொகுதிகளான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் நாள் நடைபெற உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிகள் தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த 5 தொகுதிகளிலும் தமாக வேட்பாளர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தங்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை வெளியிட்டார். அதன்படி ஈரோடு மேற்கு தொகுதியில் யுவராஜா, ஒட்டன்சத்திரம் தொகுதியில் விடிகள் சேகர், கிள்ளியூரில் நிவின் சைமன், கும்பகோணத்தில் அசோக்குமார், ராணிப்பேட்டையில் கார்த்திகேயன் ஆகியோர் தமாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழ் மாநில காங்கிரஸ் தேர்தல் அறிவிக்கையையும் ஜி.கே. வாசன் வெளியிட்டார். 48 மணி நேரத்தில் ஹார்மஸ் நீரிணை திறந்து விடாவிட்டால் ஈரானில் உள்ள மின்னாற்றல் நிலையங்களை தாக்கப் போவதாக எச்சரித்த ட்ரம்ப் அதற்கான காலக்கெடுவை ஏப்ரல் 6ஆம் நாள் வரை நீடித்துள்ளார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது அமெரிக்காவை ஆதரிக்கும் அரபு நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த போர் 4 வாரமாக நீடிக்கிறது. கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு போக்குவரத்து பாதையான ஹார்மஸ் நீரிணை 48 மணி நேரத்தில் திறக்காவிட்டால் ஈரானில் உள்ள மின்னாற்றல் நிலையங்களை தாக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்தார். இதனிடையே போர் நிறுத்தத்துக்காக அமெரிக்கா விதித்திருந்த 15 நிபந்தனைகளை முறையற்றவை என்று கூறி ஈரான் அவற்றை ஏற்க மறுத்துவிட்டது. இந்நிலையில் ஈரானுக்கு விதித்துள்ள காலக்கெடுவை மேலும் 10 நாட்கள், அதாவது ஏப்ரல் 6ஆம் நாள் வரை நீடித்துள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுக்கள் நல்ல முறையில் சென்று கொண்டிருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி அந்தோணி தேவ்குமார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையை சேர்ந்த அந்தோணி தேவ்குமார் இவர் பெற்றோர் இருவருமே ஆசிரியர்கள் ஆவர். இவர் திசையன்விளையை ஆர்சி தொடக்கப்பள்ளியிலும் உள்ளக ரட்சகர் மேல்நிலைப் பள்ளியிலும் பள்ளி படிப்பை முடித்தார். பின்னர் சென்னை அரசு சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்துவிட்டு பட்டம் பெற்றார். வரலாறு, அரசியல், மனித உரிமைகள் ஆகியவற்றில் முதுகலை பட்டத்துடன் சட்ட மேல்படிப்பையும் படித்தார்.
திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் நடைபெற்ற சிவில் சர்வீஸ் தேர்வு குறித்து ஒருநாள் பயிலரங்கில் பங்கேற்றது அவரது வாழ்க்கையில் முக்கிய திருப்பமாக அமைந்தது. பின்னர் புனித சவேரியார் கல்லூரியில் நடைபெற்ற சிவில் சர்வீஸ் முதுநிலை தேர்வு பயிற்சியில் கலந்து கொண்டார். அங்கு பயிற்சி பெற்றவர்களில் இவர் ஒருவரே தேர்ச்சி பெற்றார். தொடர்ந்து இடைவிடாது சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வுக்காக வீட்டிலிருந்து பாடங்களை படித்தார். முதன்மை தேர்வை தாய்மொழியாக தமிழ் மொழியிலே எழுதி தேர்ச்சி பெற்றதுடன் டெல்லியில் நடைபெற்ற நேர்முக தேர்விலும் தமிழிலே பங்கேற்று ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார். பின்னர் 1994ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியில் இணைந்த அவர் இப்பொழுது தனது பணித்திறனுக்கான பாராட்டுக்காக மாநில காவல்துறை தலைமை இயக்குநராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். தாய்மொழியான தமிழ் வழி கல்வியில் பயின்று எதிர்கால கனவுகளுடன் உள்ள மாணவர்களுக்கு தாய்மொழியிலே இந்திய காவல் பணி அதிகாரியாக தேர்வு பெற்று உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை தலைமை இயக்குநராக பதவி உயர்வு பெற்றுள்ள அந்தோனி தேவ்குமார் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல், டீசல் ஆகியவற்றின் விலை உயராமல் இருக்க அவற்றின் மீதான உற்பத்தி வரியை மத்திய அரசு லிட்டருக்கு 10 ரூபாய் குறைத்துள்ளது. மத்திய அரசு பெட்ரோல் மீது லிட்டருக்கு 13 ரூபாயும், டீசல் மீது லிட்டருக்கு 10 ரூபாயும் உற்பத்தி வரியாக பெற்று வந்தது. வளைகுடா போருக்கு முன் $70 இருந்து வந்த ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் இப்பொழுது $122 உயர்ந்துவிட்டது. இந்நிலையில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டன. அதே நேரத்தில் இந்த விலை உயர்வு பொதுமக்களையும் எண்ணெய் நிறுவனங்களையும் பாதிக்காத வகையில் பெட்ரோல் மீதான உற்பத்தி வரியை லிட்டருக்கு 13 ரூபாயிலிருந்து 3 ரூபாயாக குறைத்துள்ளது. டீசல் மீதான உற்பத்தி வரி 10 ரூபாயாக இருந்த நிலையில் அதை முழுமையாக விலக்கிக் கொண்டுள்ளது. இதனால் பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ள பொழுது அதன் சில்லறை விலைகள் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் உள்நாட்டு தேவைக்காக பெட்ரோல், டீசல் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்காக டீசல் மீது லிட்டருக்கு 21 ரூபாய் 50 காசுகளும், விமான எரிபொருளுக்கு லிட்டருக்கு 29 ரூபாய் 50 காசுகளும் ஏற்றுமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் அங்கீகாரமில்லாத சிறு கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் சென்னை கோயம்பேட்டில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியின் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் தங்களுக்கான அரசியல் வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம் குறித்து தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும், இதுவரை திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு அளித்து வந்த நிலைகள் தற்போது பல கட்சிகள் தங்களது அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாட்டை தீர்மானிக்க ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன என்றும், அதன்படி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசுவாமி கோயம்புத்தூரில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும், அதேபோன்று புரட்சி பாரத கட்சி, கொங்கு இளைஞர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் தனித்தனியாக கூட்டங்களை நடத்தி வருவதாகவும் வேல்முருகன் தெரிவித்தார். மேலும் பல சமூக மற்றும் அரசியல் அமைப்புகளும் விரைவில் தங்களது முடிவுகளை அறிவிக்க தயாராக உள்ளன எனவும், பெரிய அரசியல் கட்சிகளான திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளால் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற மனநிலைகள் சிறு கட்சிகள் மற்றும் சமூக தலைவர்களிடையே கருத்து நிலவி வருவதாகவும், இதனால் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் தமிழர் வாழ்வுரிமையை முன்னிறுத்தி புதிய அரசியல் மாற்றம் அவசியமாகி உள்ளது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குறிப்பிட்டுள்ளார். கனிம கொள்ளைக்கு எதிராக போராடுகின்றவர்கள், சமூக மாற்றத்திற்கான இயக்கங்களை நடத்தக்கூடியவர்கள், அதுபோன்று விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் ஒன்று கூடி நாங்கள் திமுக தலைமைக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் திரு PR பாண்டியன், ஐயா கண்ணு போன்ற ஆளுமைகளும், அதுபோன்று பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்கள், செவிலியர் சங்கங்கள், அதுபோன்று வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி தாங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவளிப்போம் என்பதை அதிகாரப்பூர்வ அறிவிப்போம் என்று தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம்
சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாயிகளின் நலன் காக்க 10 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், வருகின்ற ஏப்ரல் 11ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் தாங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவளிப்போம் என்பதை அதிகாரப்பூர்வ அறிவிப்போம் என்று தெரிவித்தார். இதையடுத்து தங்களது 10 அம்ச கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிகளுக்கு தங்களது ஆதரவு இருக்கும். மேலும் திமுக ஆட்சியில் தாங்கள் வலியுறுத்திய கோரிக்கைகளில் 60% நிறைவேற்றி உள்ளதாக தெரிவித்தார். எங்கள் இந்த மாதிரி மாநில பொதுக்குழு நடத்தினோம். பொதுக்குழு நடத்திட்டு இந்த கோரிக்கை கொண்டு கொடுத்தோம். கோரிக்கை கொடுத்த உடனே திமுக என்ன பண்ணுச்சுன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றி தரணும்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஆதரவு கொடுத்தோம். ஆனால் கரும்பு டன்னுக்கு 4000 ரூபா கேட்டோம், நிறைவேற்றவே இல்லை. நெல்லுக்கு 3000 ரூபா கேட்டோம், 2500 ரூபா நிறைவேற்றினாங்க. அதை கடைசி வருஷம் தான் 2540 ரூபா கொடுத்தாங்க. அதேமாரி நிறைய கோரிக்கைகள் வந்து அவங்க ஒரு சில சின்ன சின்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை, பெரிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் ஆற்காடு அருகே காலனி தொழிற்சாலை பணியாளர்களுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் சந்திரகலா 100% வாக்களிக்க வேண்டும் என்று துண்டு பரிசரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ராயல் ரெதர் தோல் காலனி உற்பத்தி தொழிற்சாலைகள் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் மாவட்ட தேர்தல் அலுவலர் சந்திரகலா 100% வாக்களிக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் துண்டு பரிசரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதையடுத்து ஒரு விரல் புரட்சியை போல அனைவரும் ஒன்று திரண்டு கழக பார்வை காட்சியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திட்ட இயக்குநர் செந்தில்குமரன், ஆற்காடு தேர்தல் அலுவலர் ஏகாபரம், தொழிற்சாலை நிர்வாக இயக்குநர் பாஸ்கரன், பொது மேலாளர்கள் மனோகரன், ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேர்தல் நேரத்தில் காவல்துறையினரும் ஆட்டோ ஓட்டுநர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் தெரிவித்துள்ளார். கரூர் அரவக்குறிச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் பேசிய பொழுது, தேர்தல் நேரத்தில் காவல்துறையினரும் ஆட்டோ ஓட்டுநர்களும் இணைந்து செயல்பட வேண்டும். நகர்ப்பகுதிகளில் நடைபெறும் குற்ற சம்பவங்கள் மற்றும் சந்தேகப்படும் நபர்கள் குறித்து உடனடியாக காவல் சிறப்பு உதவி எண்ணை அளித்து தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அப்துல் கபூர், காவல் ஆய்வாளர் மணிகண்டன், ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆந்தக்குடியில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே ஆந்தக்குடியில் உள்ள அரசு பள்ளிகள் ஐம்பெரும் விழா வட்டார கல்வி அலுவலர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கபடி, பேச்சு போட்டி, பரதநாட்டியம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ரம்யா, பெற்றோர் ஆசிரியர்கள் தலைவர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கிணத்துக்கடவு தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்படாதது கட்சி தொண்டர்களுக்கு ஏமாற்றம் என்று பாஜக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். கோவை அருகே ஈச்சனாரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜகவிற்கு கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்படாததை கண்டித்து பாஜகவினர் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் விக்னேஷ் என்ற இளைஞர் திடீரென தீக்குளிக்க முயன்ற நிலையில் காவல்துறையினரும் கட்சியினரும் உடனடியாக தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து முக்கிய சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து இந்த போராட்டம் தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்பொழுது பேசிய அவர், கிணத்துக்கடவு தொகுதி பாஜகவிற்கு வலுவான ஆதரவு உள்ளது. எனவே இந்த தொகுதி ஒதுக்கப்படாதது கட்சி தொண்டர்களுக்கு ஏமாற்றம் என்று தெரிவித்தார். இந்த மாதிரி இருக்கும்போது அதில் இன்னும் கொஞ்சம் சீட்டை அதிகமாக நாங்கள் எல்லா தொண்டர்களும் எதிர்பார்த்து கோயம்புத்தூர்லேருந்து எம்எல்ஏக்கள் உருவாகுவாங்கன்றது எல்லா தொண்டனுடைய ஆசை, அடிமட்ட தொண்டனுடைய மிகப்பெரிய ஆசை. கோயம்புத்தூரில் குறைந்தபட்சம் ஒரு 2 சீட்டைனாச்சும் வாங்கியிருக்கணும், நம்ம தலைவர்கள்லாம் போட்டி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அது இல்லாத போது கொஞ்சம் வருத்தம், அது சரியாயிடும். இன்றைக்கெல்லாம் பேசி சரி பண்ணி அனுப்பிச்சிட்டு. நன்றி. குன்னூர் கிராம மக்கள் தங்கள் பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்று நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் கிராம மக்கள் தங்கள் பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றும் இதுகுறித்து புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் இது தொடர்பாக அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே விவசாயிகளின் கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்து கொங்கர்பாளையம் பகுதியில் ஏராளமான யானைகளும் கரடி, மான், சிறுத்தை உள்ளிட்ட விலங்குகளும் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வனப்பகுதியில் போதுமான உணவு கிடைக்காத பொழுது சிறுத்தை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் வனப்பகுதிக்கு அருகில் உள்ள வினோபா நகர், பழையர் உள்ளிட்ட கிராமங்களுக்குள் புகுந்து அங்குள்ள ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளை தாக்கி வந்ததால் அப்பகுதி விவசாயிகள் வனத்துறையினருக்கு புகார் தெரிவித்தனர். புகாரின் அடிப்படையில் கொங்கர்பாளையம் பகுதியில் நடமாடி வரும் சிறுத்தையை பிடிப்பதற்காக வனத்துறையினர் கூண்டு வைத்து கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் அந்த கூண்டில் சிறுத்தை ஒன்று சிக்கியுள்ளதாக கிராம மக்கள் வனத்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் TN பாளையம் வனத்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று கூண்டில் சிக்கியிருந்த சிறுத்தையை வனப்பகுதிக்குள் அனுப்பி வைக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். பிடிப்பட்ட சிறுத்தைக்கு காயம் இருந்ததால் அதற்கு சிகிச்சை அளித்து நலமாகிய பின்னர் வனப்பகுதிக்குள் விட்டு அனுப்பி வைக்கும் நடவடிக்கை தொடரும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். போலூர் அருகே எட்டுவாடி கிராமத்தில் 2 பேரின் தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக அடிப்படை வசதிகளின்றி தவித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் துரித முறையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெரியார் தெரு பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்து எட்டுவாடி கிராமத்தில் பெரியார் தெருவில் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வரவில்லை எனவும் இரவு நேரங்களில் மின்விளக்குகள் எரியவில்லை எனவும் பெரியார் தெருவிலிருந்து மற்றொரு தெருவிற்கு செல்லும் போக்குவரத்து பாதையை பாறை கற்களால் மூடிவிட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பெரியார் தெரு மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதே கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டன் மற்றும் ஆனந்தன் ஆகியோர் பெரியார் தெருவில் வசிக்கும் பன்னீர்செல்வம் என்பவருக்கும் சொந்தமான பட்டா நிலத்தில் புதிய சுற்றுச்சுவர் கட்டியதால் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பெரியார் தெருவிற்கு செல்லக்கூடிய பொது வழிகள் பாறை கற்களால் மூடிவிட்டதாகவும் பெரியார் தெரு மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தற்பொழுது பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கான தேர்வுகள் நடைபெற்று வருவதால் மாணவர்கள் இரவில் படிக்கக்கூட மின்விளக்கு வசதியின்றி பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்நிலைகள் தொடர்பாக பெரியார் தெருவில் வசிப்பவர்கள் கள்ளப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தனிப்பட்ட இருவர்களுக்கான பிரச்சனையால் ஒரு தெருவே பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் துரித முறையில் நடவடிக்கை மேற்கொண்டு 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தை மீட்க வேண்டும் என்று பெரியார் தெரு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தெருவில் போகக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிளாக் பண்ணி கல் போட்டு வச்சுக்கிறாங்க. இது இல்லாமல் இதில் ஆனந்தன்றவங்களும் தலைவர் மணின்றவங்களும் 2 பேரும் கூட்டு சேர்ந்துன்னு உங்களுக்கு தண்ணி விட மாட்டேன், தெரு லைட்டு போட மாட்டேன், கரண்ட்டு கட் பண்ணுவேன், உங்களுக்கு வழி கிடையாது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லாத இப்போ உடனே என்னன்றாங்க, அடுத்தபடியாக இதுக்கு உண்டான வழி நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் ரோடு உங்களுக்கு வழி விட முடியாது, கரண்ட்டு கிடையாது, தண்ணி விட மாட்டேன்னு தீர்த்து சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் உங்களால் நீங்கள் யாரை வர வைக்கிறீங்களோ வர வைங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. போலீஸில் நாங்கள் தெரிவித்தோம். இப்போ அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மாவட்ட ஆட்சியாளர்களும் கலெக்டர் அவர்களும் நீங்கள் தான் இதுக்கு உண்டான வழி சொல்லணும். நாங்கள் ஒரு வாரமாக ரொம்ப கஷ்டப்படுறோம். கொல்லம் அருகே கொட்டாரக்கரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டுப்பாட்டில் இருந்த மினி டெம்போ நீதிபதியின் காரில் மோதி கவிழ்ந்து தீப்பற்றியதில் அதிர்ஷ்டவசமாக நீதிபதி உயிர் தப்பினார். கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டம் கொட்டாரக்கரையிலிருந்து திண்டுக்கல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகள் நீதிமன்றம் முடிந்த பின்னர் நீதிபதி ஒருவர் அரசு வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது கார் பெருவனாந்தம் அருகே கொடிக்குத்தி பகுதியில் சென்றபொழுது எதிரே வந்த மினி டெம்போ ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நீதிபதியின் காரில் மோதி கவிழ்ந்து தீப்பற்றி எரிந்தது. விபத்தில் சிக்கிய நீதிபதி அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இதேபோல் மினி டெம்போ ஓட்டுநரும் உயிர் தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த கொட்டாரக்கரை தீயணைப்பு துறையினர் மினி டெம்போவில் பற்றியிருந்த தீயை அணைத்தனர். இந்த விபத்தால் கொட்டாரக்கரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து சில மணி நேரம் பாதிக்கப்பட்டது. செட்டிக்குளத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் எண்ணப்பட்டதில் ரூபாய் 9,21,770 ரொக்கமும் மற்றும் தங்கவெள்ளி பொருட்கள் கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை கோவில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் உண்டியல்கள் திறக்கப்பட்ட நிலையில் இந்து சமய அறநிலைத்துறையின் உதவி ஆணையர் சிந்துலட்சுமி தலைமையில் செயல் அலுவலர் ஹேமாவதி முன்னிலையில் காணிக்க பணம் மற்றும் பொருட்கள் எண்ணப்பட்டது. அதில் ரூபாய் 9,21,770 ரொக்கமும் 80 கிராம் 800 மில்லி கிராம் தங்க பொருட்களும் 260 கிராம் வெள்ளி பொருட்களும் கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உண்டியல் காணிக்கை பொருட்களை எண்ணும் பணிகள் அகில பாரத ஐயப்ப சேவா சங்க தன்னார்வலர்கள் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் என 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். கோயம்பேட்டில் நண்பனின் காதலியை நூதனமாக திருமணம் செய்ய நினைத்தது தோல்வியடைந்ததால் ஆத்திரத்தில் நண்பன் மற்றும் அவரது அண்ணனை இரும்பு கம்பியால் அடித்த வழக்கில் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் பீகாரை சேர்ந்த முகமது ரியாஸ் தங்கி வேலை செய்து வருகிறார். அவர் பீகாரில் உள்ள முஸ்கான் என்ற பெண்ணை காதலித்து வந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த முகமது ரியாஸுடைய நண்பர் முகமது சுன்னா அப்பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் முஸ்கான் மற்றும் ரியாஸ் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வருவதால் முகமது சுன்னா நூதனமாக அவரது பெற்றோரை பெண் கேட்குமாறு முஸ்கான் வீட்டிற்கு அனுப்பியுள்ளார். அங்கு சென்ற முகமது சுன்னா முஸ்கான் பெற்றோர்கள் பெண்ணை திருமணம் செய்ய தர விரும்பவில்லை என்று கூறி அனுப்பி வைத்துள்ளனர். இதனால் சுன்னா முஸ்கானுக்கு செல்போனில் அழைத்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். இதனை முஸ்கான் மறுக்கவே ஆத்திரமடைந்த சுன்னா தனது நண்பர்கள் 5 பேருடன் சென்று முகமது ரியாஸை தாக்கியுள்ளனர். அப்பொழுது அங்கிருந்த ரியாஸின் அண்ணன் முகமது ரிஸ்வானின் தம்பியை அடித்து கொண்டிருப்பதை பார்த்து தடுக்க சென்ற பொழுது அவர்கள் வைத்திருந்த இரும்பு கம்பியால் முகமது ரிஸ்வானின் தலையில் தாக்கினர். இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் சம்பவம் தொடர்பாக கோயம்பேடு காவல்துறையினர் சுன்னா மற்றும் அவரது நண்பர்கள் முகமது ஷாஹில், முகமது மிஸ்டர், முகமது மன்சூர், வாசிக் ஆகிய 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருதுநகர் சாலையில் உள்ள தேவாலயம் அருகே தனியார் பள்ளி பேருந்து மோதி மூதாட்டி ஒருவர் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் புளியம்பட்டி அருகே வெள்ளையாபுரம் தெருவை சேர்ந்த கோமதி என்ற மூதாட்டி சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவ்வழியாக அதிவேகமாக வந்த தனியார் பள்ளி பேருந்து மூதாட்டி மீது மோதியது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த மூதாட்டி சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நகர் காவல் நிலைய காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் நாகல் நகர் பாரதிபுரத்தில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் சாய்பாபாவிற்கு வருடாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல் நாகல் நகர் பாரதிபுரத்தில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் வியாழக்கிழமை தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி 26ஆம் தேதி காலையில் வருடாபிஷேகம் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் விழாவின் முன்னதாக யாக வேல்வெளியில் மகா சங்கல்பம், வருண வழிபாடு, வேதிகார்ச்சனை, மகா கணபதி ஹோமம், ருத்ர ஹோமம், சுந்தர்சன ஹோமம், நவகிரக ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் சாய்பாபாவிற்கு பக்தர்கள் திருக்கரங்களால் பாலாபிஷேகமும், குபேர பாபாவிற்கு விபூதி அபிஷேகமும் நடைபெற்றது. அதன் பின்னர் நவகிரக பாபாவிற்கு மலர் அலங்காரத்துடன் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற 50க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சவரா அருகே உள்ள கொற்ற குளங்கரை பகவதி அம்மன் ஆலயத்தில் ஏராளமான ஆண்கள் பெண் வேடமணிந்து கையில் விளக்குகளுடன் ஆலயத்தை சுற்றி வந்து சமய விளக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் சவரா அருகே உள்ள கொற்றங்குளக்கரை பகவதி அம்மன் ஆலயத்தில் சமய விளக்கு நேர்த்திக்கடன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆண்கள் கலந்து கொண்டு திருமண தடையை நீக்க பெண் வேடம் அணிந்து கையில் விளக்குகளுடன் ஆலயத்தை சுற்றி வந்து சமய விளக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்நிகழ்வை காண ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெரியகுளத்தில் உள்ள கோபாலகிருஷ்ணன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக பூஜைகள் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள கோபாலகிருஷ்ணன் கோவிலில் ராமநவமியை ஒட்டி சுவாமிக்கு யாக பூஜைகளுடன் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டையில் வாக்காளர் விழிப்புணர்வுக்காக நடத்திய கோலப் போட்டியில் விசில் சின்னத்திற்கு வாக்களிப்பது போன்று கோலம் வரைந்ததால் மாவட்ட ஆட்சியர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான அருணா தலைமையில் கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான கோலங்களை வரைந்து வைத்திருந்தனர். இந்த கோலங்களை ஆட்சியர் அருணா ஒவ்வொரு கோலமாக பார்வையிட்டு வந்தார். அப்பொழுது வரையப்பட்டிருந்த விழிப்புணர்வு கோலத்தில் விசில் சின்னத்தில் வாக்களிப்பது போல கோலம் போட்டு வைத்திருந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த கோலத்தை ஆட்சியர் அருணா பார்வையிடாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றார். இதையடுத்து அதிகாரிகளை அழைத்து அந்த கோலத்தை அழிக்க சொன்னார். இதையறிந்த மகளிர் சுய உதவிக் குழு நிர்வாகிகள் உடனடியாக வரையப்பட்டிருந்த சின்னங்களை கோலப்பொடி கொண்டு அழித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பி வரும் திருமலை ராயன்பட்டினம் திமுக வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக பாஜக வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் நாள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் காரைக்கால் நிரவி திருமலை ராயன்பட்டினம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் திமுக வேட்பாளர் நாக தியாகராஜன் தன் மீது அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சைபர் கிரைம் பிரிவிலும் தேர்தல் ஆணையத்திலும் புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சாரத்தில் புதிய சார்ஜிங் கட்டமைப்புகள் இந்தியாவில் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக புதுப்பித்தக்க எரிஆற்றல் தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஏப்ரல் 27 முதல் 3 நாட்கள் புதுப்பிக்கத்தக்க எரிஆற்றல் கண்காட்சி நடைபெற உள்ளது. இதில் சூரிய ஒளி மின்சாரம், எரிசக்தி சேமிப்பு, உயிரி எரிசக்தி, ஸ்மார்ட் கிரிட்டிங் மற்றும் இதற்கான தீர்வுகள் ஆகியவற்றை விளக்கும் அரங்கங்கள் இடம்பெற உள்ளன. இத்தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு கோவையில் நடைபெற்றது. அதில் இன்ஃபார்மா மார்க்கெட்ஸ் இன் இந்தியா சீனியர் குரூப் இயக்குனர் ராஜேஷ் கட்ரா, புதுப்பிக்கத்தக்க எரிஆற்றல் துறைசார் தொழில் வல்லுநர்கள் சந்தோஷ், செல்லப்பன், சிவராம், டெரன்ஸ் அலெக்ஸ், சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பேசிய பொழுது, இந்தியாவில் 2014ஆம் ஆண்டு 3 ஜிகாவாட்டாக இருந்த சூரிய ஒளி மின் உற்பத்தி திறன் இப்பொழுது 144 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தனர். இந்தியாவின் வலிமையான புதுப்பிக்கத்தக்க எரிஆற்றல் மாநிலங்களில் ஒன்றாக திகழும் தமிழகத்தில் சோலார் மின் பலகைகள் அமைப்பதில் கோவை முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்தனர். சென்னை மதுரவாயலில் கப்பல் பொறியாளரை கொன்று எரித்த வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து பூவிருந்தவளை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை மதுரவாயலை சேர்ந்த டெல்லி பாபு என்ற வெங்கடேசன் கப்பல் துறையில் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். அதே பகுதியை சேர்ந்த கோகுல கிருஷ்ணன் டெல்லி பாபுவுடன் கடன் வாங்கியுள்ளார். கடனை திருப்பி கேட்ட வெங்கடேசனை தீர்த்து கட்ட கோகுல கிருஷ்ணன் திட்டமிட்டுள்ளார். அவரது திட்டத்தின்படி கார்மேகம், பூபாலன், ராஜ்குமார், சுந்தரேசன் ஆகிய 4 பேரும் காரில் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு கடத்தி சென்று அங்கு வெட்டி கொன்று உடலை எரித்துவிட்டனர். இந்த வழக்கு விசாரணை பூவிருந்தவளி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பாலமுருகன் வாதாடினார். இந்த நிலையில் நேற்று இந்த வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் கார்மேகம், பூபாலன், ராஜ்குமார், சுந்தரேசன் ஆகிய 4 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி விஜயகுமார் தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் கோகுல கிருஷ்ணன் மீது குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்படாததால் அவரை விடுதலை செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சங்கரலிங்கபுரத்தில் தீண்டாமை சுவரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளாத்திக்குளம் அருகே சங்கரலிங்கபுரத்தில் 1920ஆம் ஆண்டு சாதி முதல் காரணமாக ஒரு பிரிவினர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறி அப்பகுதியில் ஒரு கிறிஸ்துவ சபை கட்டினர். இதனால் எதிர்பிரிவினர் அவர்கள் தங்கள் பகுதிக்கு வருவதை தடுக்க தீண்டாமை சுவர் கட்டியுள்ளனர். இந்த தீண்டாமை சுவரை அகற்ற வேண்டும் என அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் பாதையை மறித்து கட்டப்பட்டுள்ள தீண்டாமை சுவரை அகற்ற கோரியும் புறம்போக்கு நிலத்துக்கு வழங்கிய பட்டாவை ரத்து செய்ய கோரியும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீண்டாமை சுவரை அகற்ற கோரி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் என சுவரொட்டி ஒட்டியுள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு அருகே குடியிருப்பு பகுதியில் புலியின் நடமாட்டம் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
வயநாடு சூரல்மலை அருகே கோபி மூல குடியிருப்பு பகுதிகள் நள்ளிரவில் நாய்கள் குறைப்பதை பார்த்து திடுக்கிட்டு எழுந்து வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது புலி நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து குடியிருப்பு பகுதியில் புலி நடமாட்டம் குறித்து தகவல் வரப்பதை அடுத்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து புலியை பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தேசிய நெடுஞ்சாலையில் கோழி பாரம் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்ததில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பழனியில் இருந்து பெங்களூருக்கு சுகுணா சிக்கன் நிறுவனத்தில் லாரி கோழிகளை ஏற்றிக் கொண்டு சென்று கொண்டிருந்தது. இதனை பால்ராஜ் என்பவர் ஓட்டி வந்தார். ஓமலூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபொழுது பிரிவு சாலைகள் குறுக்கே இருசக்கர வாகனம் வந்துள்ளது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருந்த லாரி நிலைத்தடுமாறி சாலையின் நடுவே கவிழ்ந்தது. இதில் லாரியின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது. முன் கண்ணாடிகள் உடைந்து சிதறின. மேலும் லாரியின் டீசல் டேங்க் சேதமடைந்ததால் டீசல் சாலையில் கசிந்து ஓடியது. விபத்தில் லாரி ஓட்டுநர் பால்ராஜ் அதிர்ஷ்டவசமாக எந்த காயமுமின்றி தப்பினார். மேலும் லாரி கவிழ்ந்த நேரத்தில் அப்பகுதியில் மற்ற வாகனங்கள் எதுவும் கடந்து செல்லாததால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தினால் தேசிய நெடுஞ்சாலைகள் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவலிருந்தும் காவல்துறையினர் விரைந்து சென்று பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். பின்னர் கிரேன் உதவியுடன் கவிழ்ந்த லாரியை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து மீண்டும் சீரமைக்கப்பட்டது. அரியலூர் கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அரியலூர் மாவட்டம் கள்ளங்குறிச்சியில் உள்ள கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் பங்குனி திருவிழாவின் தொடக்க நாளான இன்று கலியுக வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் கருட பகவான் படம் பொறிக்கப்பட்ட கொடி ஏற்றப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கூடுவாஞ்சேரி தனியார் மருத்துவமனையில் டாக்டர் யோகேஷ் தலைமையிலான மருத்துவ குழுவினர் தண்டுவட பாதிப்பால் பாதிக்கப்பட்ட 32 வார கர்ப்பிணிக்கு 2 சிக்கலான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து தாயையும் சேயையும் காப்பாற்றியுள்ளனர். சென்னையை சேர்ந்த 32 வார கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏற்பட்ட கடுமையான தண்டுவட பாதிப்பால் நடக்க முடியாமல் போன நிலையில் கூடுவாஞ்சேரி தனியார் மருத்துவமனையில் டாக்டர் யோகேஷ் தலைமையில் வித்யாலட்சுமி, அபிநயா, அசோக் மற்றும் ஷண்மிதா ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழுவினர் ஒரே நேரத்தில் 2 சிக்கலான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ளனர். முதலில் அவசர கால சிசேரியன் மூலம் குழந்தையை பாதுகாப்பாக எடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிரந்தர பக்கவாதத்தை தவிர்க்க தண்டுவட அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதில் தற்பொழுது தாய் மீண்டும் நடக்கும் திறன் கிடைத்துள்ளதுடன் தாயும் சேயும் நலமுடன் உள்ளனர். அதனைத் தொடர்ந்து நிரந்தர பக்கவாதத்தை தவிர்க்க தண்டுவட அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதில் தற்பொழுது தாய்க்கு மீண்டும் நடக்கும் திறன் கிடைத்துள்ளதுடன் தாயும் சேயும் நலமுடன் உள்ளனர். இனி வருவது திரையுலக செய்திகள். ஆதித்ய தார் இயக்கத்தில் வெளியான துரந்தர் 2 திரைப்படம் வெளியான 7 நாட்களிலே உலக அளவில் 1000 கோடிக்கு மேல் வசூலித்து டாப் 10 பட்டியலில் இணைந்து சாதனை படைத்துள்ளது. ஆதித்ய தார் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடிப்பில் உருவான துரந்தர் 2 திரைப்படம் வெளியான 7 நாட்களில் உலக அளவில் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலை ஈட்டி இந்த ஆண்டின் டாப் 10 உலகளாவிய வசூல் பட்டியலில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி வெளியான இப்படம் முதல் நாளிலே 240 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்ததோடு வட அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் இந்த ஸ்பை த்ரில்லர் திரைப்படம் பெரும் வசூல் வேட்டையை தொடர்ந்து வருகிறது. இனி வருவது உலக செய்திகள். உலகின் மாசுபட்ட நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் முதலிடத்தை பிடித்துள்ளது. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஐகோ ஏர் நிறுவனம் உலக காற்றுத்தர அறிக்கையை வருடந்தோறும் வெளியிட்டு வருகிறது. இதேபோல் 2025ஆம் ஆண்டிற்கான பட்டியலை ஐகோ ஏர் நிறுவனம் வெளியிட்டது. அதில் பாகிஸ்தான் உலகின் மாசுபட்ட நாடாக முதலிடத்தில் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து வங்காளதேசம் 2ஆம் இடத்திலும் தஜிகிஸ்தான் 3ஆம் இடத்திலும் உள்ளது. இதையடுத்து இந்த பட்டியலில் இந்தியா 6வது இடத்தில் உள்ளது. மேலும் உலகளவில் உள்ள 143 நாடுகளில் வெறும் 13 நாடுகள் மட்டுமே உலக சுகாதார நிறுவனத்தின் காட்டுத்தர வழிகாட்டல்களை பூர்த்தி செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். மியாமி
மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டிகள் அரினா சபலென்கா வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் புளோரிடா நகரில் மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் கஜகஸ்தானின் எலினா ரைபகினா பெலாரஸின் அரினா சபலென்காவுடன் மோதினார். இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய சபலென்கா 2-0 என்ற நேர் செட் கணக்கில் ரைபகினாவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் அரினா சபலென்கா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபண தங்கம் என்ற ஒரு சவரன் 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபண தங்கத்தின் விலை கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 13,430 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 640 ரூபாய் அதிகரித்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,17,208 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,45,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1049 புள்ளிகள் குறைந்து 74,225 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 320 புள்ளிகள் குறைந்து 22,986 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பேராசிரியர் மீது குற்றச்சாட்டு. முழுமையான விசாரணை நடத்தி குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க அண்ணாமலை வலியுறுத்தல். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. பாஜக வேட்பாளர் பட்டியல் வரப்புன்னே தகவலை வெளியிட்டதால் பரபரப்பு. உத்தரப்பிரதேச காவல்துறை தலைமை இயக்குநராக தமிழ்நாட்டை சேர்ந்த அந்தோணி தேவ்குமார் நியமனம். தமிழ் மொழியிலே கல்வி கற்று குடிமைப்பணி தேர்வாணையமும் தமிழிலே எழுதியவர் என்பதால் பெருமிதம். பெட்ரோல் டீசல் மீதான உற்பத்தி வரியை லிட்டருக்கு 10 ரூபாய் குறைத்துள்ளது மத்திய அரசு. உள்நாட்டு தேவைக்கு டீசல் விமான எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்ய ஏற்றுமதி வரி விதிப்பு. ஹார்முஸ் நீரிணை திறந்துவிட ஈரானுக்கு விதித்த காலக்கெடுவை நீடித்தார் ட்ரம்ப். ஈரானுடனான பேச்சுக்கள் நல்ல முறையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.